உலக திரைப்பட வரிசையில நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுற படம் வந்து த 400 ப்ளோஸ். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் திரைப்படம். 1959 வெளிவந்தது. அந்த ஃப்ரெஞ்ச் டைரக்டரோட ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் மூவி தான் இது. டைம் மேகசின்ஸோட கடந்த நூற்றாண்டினுடைய சிறந்த 100 திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. என்ன இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை கவர்ந்தது. இது வந்து இந்த ஒரு ஒரு டீனேஜ் பையனுடைய வாழ்க்கை, அவனுடைய பள்ளிப்பருவ வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எடுக்கப்பட்டது. ஸோ அதனால் அவன் வீட்லேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறப்ப அந்த நம்ம பாரிஸையே சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த கேமராவில் பதிவு பண்ணியிருப்பார் டைரக்டர், அந்த கேமராமேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃப்ரான்ஸ்னாவே, அந்த பாரிஸ்னாவே ரொம்ப ஒரு அழகான ஒரு சிட்டி. அதை நம்மளே அப்படியே அந்த பையனோட சேர்ந்து போய் பார்க்குறாப்புல இருக்கும். அது ஒன்று. அப்புறம் 2வது வந்து அவன் பள்ளிக்கூடத்தில் பண்ணுற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. அதாவது நம்மளே வியக்கிற அளவுக்கு ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு சேட்டை பண்ண முடியுமா, இவ்வளோ மிஸ்ஷீஃபியஸாக இருக்க முடியுமாங்கன்னு நம்மளே வந்து வியக்க வைக்கிறாப்புல இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள், அவனோட குடும்ப சூழல் எப்படி இருக்குது, அவனோட அப்பா அம்மா, மோஸ்ட்லி இந்த உலக திரைப்படங்கள்னாவே எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இந்த உலக திரைப்படங்கள் மூலிமா நம்ம நிறையா நாடுகளுடைய நிறையா கலாச்சாரங்கள், நிறைய மொழி, அவங்களுடைய வழக்கங்கள் என்ன, அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்குது, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி, அந்த ஆட்டிடியூட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த திரைப்படங்கள் வாயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பையனோட குடும்பம் எப்படி இருக்குது, ஒரு அப்பா அம்மா, இந்த பையன்தான். ஸோ அவன் வீட்டில் எப்படி நடந்துக்கிறான், அவனை வந்து வீட்டில் எப்படி அணுகிறாங்க, ஒரு பாசமோ இல்லை ரொம்ப அரவணைப்போ, அவனுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரிலாம் ரொம்ப அவனுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால் அவன் எஸ்கேப் ஆகி வெளியில் எங்கேயானோ சுற்ற போயிடுவான். அப்புறம் ஸ்கூல்லேயும் ரொம்ப நாட்டியாக இருப்பான். நாட்டின்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்மளே வேக்கிற அளவுக்கு இப்படிலாம் இருப்பாங்களான்னு ஒரு நாட்டியாக இருப்பான். ஸோ ரொம்ப மிஸ்சீவியஸாக, ரொம்ப போல்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் அவன். ஸோ கதை அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் ஏதோ ஒரு தவறு பண்ணதுனால அவனை வந்து ஜூலியன் சென்டருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதாவது குழந்தை சீர்திருத்த மையத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே அவன் எவ்வளோ விஷயங்களை எதிர்கொள்கிறான். டைரக்டர் இதில் இன்னொன்று சொல்லியிருப்பார். அந்த சமுதாயத்தில் அப்போ இருந்த காலகட்டத்தில் 1959, 60களில் அங்கே ஃப்ரான்ஸில் எப்படி வந்து இந்த ஜூலியன் குழந்தைங்களை வந்து அந்த சென்டரில் இருக்கிற குழந்தைகளை வந்து எப்படி வந்து அணுகினாங்க, அவங்க எதிர்கொள்கிற விஷயங்கள் என்னங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு புது கதை களம். ஸோ அந்த ஜூலியன் சென்டரில் இருக்கிற குழந்தைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அது இந்த திரைப்படம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படின்னு. அப்புறம் ஒரு வாட்டி அந்த சென்டர்லேயே வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இவனை கொஷின் பண்ணுவாங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நீ இந்த சுச்சுவேஷனில் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீ அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கோ இல்லை இந்த சுச்சுவேஷன் நீ வரத்துக்கு என்ன தூண்டித்து நிறைய கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் பதில் சொல்லுவான். அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ ஒரு குடும்ப அமைப்பு சரியாக இல்லாததுனால அந்த குழந்தைங்கள் வந்து எவ்வளோ ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இதெல்லாம் தாண்டி வரப்போ அது எவ்வளோ விதத்தில் அந்த பசங்களை பாதிக்குது அப்படின்னு அந்த பையனை மேலும் நம்ம புரிஞ்சுக்கிறாப்புல இருக்கும். ஸோ அப்படியே அந்த கதை நகர்ந்து போகும். அப்புறம் அந்த ஜூலியன் சென்டர்லேருந்தும் அவன் தப்பிச்சு போகணும்னு நினப்பான். ஸோ அவனால் தப்பிச்சு வெளியில் போக முடியுதா இல்லையா அப்படிங்கிறது கதை. ஸோ அதான் கிளைமேக்ஸு. ஸோ ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் டைரக்டர் வச்சுருப்பார், ஒரு ஐகானிக் ஷாட். இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து அந்த ஐகானிக் ஷாட் எப்பயுமே மனசில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ என்னை ரொம்ப கவர்ந்த படம். கண்டிப்பாக பார்க்கலாம், அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.